எப்படி பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஆன்மீகம்ங்கிறது எல்லாம் ஒண்ணு அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஏமாந்துருவோம். ஏன்னா பக்தி மார்க்கமும் ஆன்மீகம்னு தான் சொல்றாங்க இல்லையா? சித்தாந்தத்துவம் ஆன்மீகம்னு தான் சொல்றாங்க, சித்தர் வழிபாட்டவும் ஆன்மீகம்னு தான் சொல்றாங்க. அவர் தூரமா தூண் பக்கத்துல உட்காந்துட்டா எரிய மாட்டாங்கன்னு நினைச்சீங்களா? எங்க வேணாலும் இன்னைக்கு எரியுவேன் கிளாஸ. சரியா? அது கிடையாது. ஆன்மீகங்கிறது முழு நிலைப்பாட்டுல ஆன்மீகம் முழு வார்த்தையை கொண்டுட்டு போறது அது சிவ சித்தாந்தம், சித்தர்கள் நிலைப்பாடுதான். மதத்துக்கும் நம்ம ஆன்மீக வழிபாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. மதம்ங்கிறது நம்மளை பொறுத்தவரை ஒண்ணு கிடையவே கிடையாது. மதம்ங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது. வழிபாடுதான், தெய்வீக வழிபாடுதான். பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆலய வழிபாடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சித்தாந்த வழிபாடு தெய்வீக வழிபாடு, சித்தர்கள் வழிபாட்டு நிலை. பக்தி மார்க்கத்தில் எடுத்துக்கிட்டா ஆலய வழிபாடு. மதம்ங்கிற பேச்சுக்கு இங்க வழிபாடு. மதத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. மதம்னு ஒண்ணு இல்ல. மதம்ங்கிறது இடைக்காலத்துல உருவாக்கப்பட்டது. புரிஞ்சதா? இவங்களா சொல்லிக்குவாங்க. வேதங்கள் சாஸ்திரத்துகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படிம்பாங்க. எவன்டா எழுதுனதுன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். வேதங்களை எழுதுனது யாருன்னு கேட்டா யார சொல்லுவாங்க? பிரம்மபுத்திரர்கள் எழுதுனாங்க அப்படிம்பாங்க. பிரம்மபுத்திரன் யாருறா அப்படின்னு கேட்டா அதை சொல்ல மாட்டாங்க. அவனை காட்டுறான எவனால காட்ட முடியுமா? அவன் தான் எழுதுனான்னு இவனுக்கு எவன் சொன்னான்? இவனுக்கு யாரு சொன்னா? இப்ப இந்த பரதேசி சித்தாந்தத்தை பத்தி போதிக்கிறேன் இல்லையா? சித்தர்கள் நிலைப்பாட்டை பத்தி போதிக்கிறேன். போதனைக்கும் அதை பறைசாற்றுறதுக்கு உண்டான யுக்தி எனக்கு கொடுத்தது எனக்கு ஒரு குருநாதர் இருக்காரு இல்லையா? இருக்காரு இல்ல? வேதங்களை எழுதுனது பிரம்மபுத்திரான்னு சொல்றதுக்கு அவனுக்கு எவன் இருந்தான்? இதுக்கு கேட்டா ஏதாவது நமக்கு விடை கிடைக்குமா? இப்படி பேசினா நாத்தியம்னு சொல்லுவாங்க இவங்க இந்த மதவாதின்னு சொல்லிட்டு வராங்கல்ல, நாத்தியம்னு சொல்லுவாங்க நம்மள. இந்த சாஸ்திரம், சம்பிரதாயம், இந்த வேத சூத்திரங்கள் இதையெல்லாம் கொண்டாந்து உருவாக்கி நிறுத்தினது பாப்பனார். அவன் சொல்றதுல ஒரு வகையில நாம ஏத்துக்கலாம். எப்படி? நாங்க தான் அறிவாளி அப்படின்னு சொல்றான் பாரு, அவன் அறிவாளினே நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா அவன் சொன்னதெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம பயணம் பண்றோம் இல்லையா? அப்ப நமக்கு அறிவு இல்லை இல்லையா? அப்ப அவங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க தான் அறிவாளி, எங்களுக்கு அறிவு சாஸ்தி, அப்ப அதிகாரம் எங்களுக்கு தான் இருக்கணும்னு சொல்றான் இல்லையா? அதை நம்ம தான் அறிவு இல்லைங்கிறத காட்டிட்டோம்ல, அப்ப அவன் அறிவாளி, அதுல ஏத்துக்கலாம். அப்படிதானே ஏத்துக்கிறோம். இல்ல ஏதாவது மாறுறது இருக்கா சாமி? சாமியா கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. சந்தேகம் இருந்தா தாராளமா நீங்க எழுப்பலாம். ஏன்னா இது ரொம்ப ஆழமான விஷயம் நம்ம நடத்துறது இல்லையா சாமி? வேதங்கள் சாஸ்திரத்தை பத்தி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்த தேசமும் அதைத்தான் நம்பி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் சொல்ற சாஸ்திரம் தான் உண்மைன்னு சொல்லி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல எப்படி உங்களுக்கு சந்தேகம் வராம இருக்கும்னு நீங்க எங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்க?
உன் வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கனாலும் அவனை போய் தான் பார்த்து நீ மூர்த்தம் குறிக்கிற. அவன் முன்னாடி உட்காந்து யாகம் ஓதுனா தான் தாலி கட்ட முடியுங்கிற. உன் வீட்டுல உங்க ஒப்பந்தா தான் செத்து போனா அவன் தர்ப்பணம் பண்ணாதான் உங்க ஒப்பம். அது என்ன எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது இப்படி எல்லாமே அவன் வந்தாத்தான் சொல்றீங்க. இவன் எப்படி வந்தாலும் கூட சொல்லியிருக்கேன். அவன் பாப்பான்னு சொல்லி அவன் பாப்பானவே மாறிட்டான்னு கூட நான் சொல்லியிருக்கேன். பாப்பனார்னு சொல்லி தனியா ஒரு குலம் பிறந்தெல்லாம் வெளியே வரல. இன்னொருத்தன் சாஸ்திரம் ஏட திருடி படிச்சு அதுல கத்துக்கிட்டு வந்தவன் தான் பாப்பான். இருக்கிற பாப்பான் பூணூலுக்காரெல்லாம் ஒரிஜினல் பாப்பான் கிடையாது. இன்னொரு ஒதுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து பிறந்து தம்பி பாப்பானான, அண்ணன் ஒதுக்கப்பட்டவனான. புரியுதா? இது எவ்வளவு பேர் இந்த உண்மையை சொல்லுவான்? சொல்ல மாட்டான். சொன்னாலும் கேட்க மாட்டான், ஏத்துக்கிற மாட்டான். என்னுடைய பகவான் பழனிமலையில மேல ஏறினார்னா அங்க இருக்கிற பாப்பனார் அத்தனை பேர் ஓடி ஒளிஞ்சுக்குருவான். எங்க சாமி அப்படியே தொட்டி சித்துவார், திருட்டு போயிருந்த அந்த அவன் எந்த சமுதாயத்துல பிறந்தாலும் அந்த சமுதாயத்தை சொல்லியே திட்டி விரட்டுவாரு. ஒரு தடவை பழனிமலையில சாயந்தரம் 3 மணிக்கு போனவர் நைட்டு 12 மணி வரைக்கும் இறங்க மாட்டேன்ட்டாரு கீழே. ஒருத்தன் உள்ள வரக்கூடாதுட்டாரு. எந்த பேரும் பூணூல் போட்ட உள்ள வரக்கூடாதுட்டாரு. வேற நிர்வாகத்துக்காரங்கெல்லாம் அத்தனை பேரும் போய் சாமி கிட்ட நின்று ஐயா சாமி கெஞ்சி கூத்தாடி கதறி கீழே கொண்டு வந்தாங்க. இப்ப இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுமா பாப்பான்னு எப்படி வந்தாங்கிறது? யாருக்காவது தெரியுமா? அப்புறம் அவன் எப்படி வந்தானே தெரியாது, அவனை எப்படி நம்புறீங்க நீங்க? அவன் பொய்யா பூநூல் போட்டு அவன் வந்ததுனாலதான் அவன் பிரிச்சு வச்சதுதான் இத்தனை சாதி இளவுகள்லாம். அதுக்கு முன்னாடி சாதி எது, வேதம் எது, எது எது? இத்தனை சாதிகளை நமக்குள்ள பிரிச்சு வச்சு இவங்களை ஒற்றுமையா இருக்க விட்டா நம்ம பிறப்பு போகாது அப்படின்னு சொல்றது மாதிரி நம்மளுக்குள்ள ஒற்றுமையை சேர விடாம உருவாக்கி விட்டு இன்னைக்கு வரைக்கும் சீரழிவும் சின்னாவனமா நம்ம இருக்கிறோம். நம்ம இத்தனை சண்டை போடுறோமே, எந்த பாப்பனார் தெருவிலையாவது எவனாவது சண்டை போட்டுக்கிட்டு கேஸுக்கு போயிருக்கானா? எங்கேயாவது யாராவது பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க சாமியா, நீங்க பார்த்திருக்கீங்களா? ராஜகோலராமன்ல நிறைய இருந்தாங்க, இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, சேத்தூர்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? பாப்பனாருக்கு சண்டை போட்டு போயிருக்காங்களா கேஸுக்கு? சில்லுத்தூருக்கார ஆண்டாள கோயில சுத்தி இருந்தாங்களே, எந்த பாப்பா வீட்லயாவது சண்டை போட்டு படிக்கட்டு இடிக்கலன்னு சண்டை போட்டிருக்கானா? கடவு தண்ணி போகலன்னு சண்டை போட்டிருக்கானா? பார்த்திருக்கீங்களா? ஆனா நாம மாத்திரம் எல்லா சண்டையும் போடுவோம். அவனுக்கு தெரியும் நீங்க நானும் சண்டை போட்டுக்கிட்டா பொழைக்கிறவங்க கையில நம்ம உழைச்ச காசை கொடுத்துட்டு போகணும்டா. அவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நீங்க நானும் சண்டை போடணும்னு என்ன இருக்கு? நீ நானும் சண்டை போடணும்னு என்ன இருக்கு? அண்ணனும் தம்பியும் இருப்ப. அண்ணங்காரன் 1 அடி போட்டு வீடு கட்டி இருப்பான், தம்பியாருக்கு இடம் கம்மியா இருந்திருக்கும். இல்ல அண்ணனுக்கு இடம் கம்மியா இருக்கும், அவன் 1 அடி போட்டிருப்பான். நான் 1 அடி போட்டிருக்கேன், நீ 1 அடி போட்டிருக்க, 1/2 அடிக்கு சண்டை போடுவான். 20 வருஷம் கேஸ் நடத்திக்கிட்டு இருப்பான். 20 வருஷம் கேஸ் எடுத்து பார்த்தா 10 சென்ட் இடம் வாங்கிடலாம் இந்த 1/2 அடிக்கு. ஆனா அவன் சண்டை போட மாட்டான். அவன் சண்டை போடுறத நீங்க எப்ப பாத்திருக்கீங்களா? ஐயர்கள் தெருவுல ஏத்து வீட்டுக்கு வாய் சண்டை போடுவாங்க. இந்த வீட்டுல இருக்கிற அவன் பாசில திட்டிட்டு 1 படி இறங்குனான்னா அந்த வீட்டுல இருக்கிற 1 படி மேல ஏறிக்கிடுவான். அவன் இறங்குனான்னா இவன் இறங்குன வழியில இருந்து இவன் மேல ஏறிக்கும். இப்படித்தான் அவங்க சண்டை போடுவாங்க. நீயா நானும் பாத்திரமா 2 பேருமே இறங்க மாட்டாங்க. புரியுதா? இப்படித்தான் அவங்க சண்டை இருக்கும். ஆனா நம்ம மாத்திரம் எல்லா சண்டையும் போட்டு இருக்கிற சொத்தை வித்து
கேஸுக்கு அலைஞ்சு இதுல நமக்கு எல்லாத்துக்கும் 4 பேர் தலைமை தாங்கிற தலைவர் வேற வருவாங்க. இந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் பேர் 10 20 பேர் சண்டை போட்டா தானே இந்த 4 தலைவருக்கு மஞ்சள் குளிக்க முடியும். உனக்காக நான் வரேன், எனக்காக நான் வரேன், நீ போட்டு வரி வசூல் பண்ணி கொடுத்து அவன் குளிர் சுகம் காஞ்சிக்கிட்டு இருப்பான். நம்ம பொழப்பும் போய் வேலையும் போய் பொண்டாட்டி உள்ளிய கம்மல் காதல கிடக்கிறத அடை வச்சு சாமியில வெளியே வரணும். புரியுதா? அப்போ இவ்வளவு பண்றவன் நம்ம அறிவாளின்னு எப்படி நம்மளை ஒத்துக்கிற முடியும்? எந்த இதுவும் இல்லாம சுகபோகமா நெய்ச்சோரோட சாப்பிடுற அவன் அறிவாளி தானே. அப்ப அவனை நாம அவனை அறிவாளின்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இறைவன் படைப்புல அவனுக்கு கொடுத்திருக்கிற மூளை தான் நமக்கும் கொடுத்திருக்கான். என்ன வேணா 5 கிராம் வேணா முன்ன பின்ன இருக்கலாம், ஒவ்வொரு உருவத்துக்கு பொறுத்தது மாதிரி. அதை தாண்டி எல்லாம் யாருக்கும் அதிகமா எல்லாம் இருக்காது. அது இவன் சொன்னது மாதிரி, தனுசு சொன்னது மாதிரி, நான் ஆளு ஒல்லிதான், உன் மூளை உனக்கு 30 கிராம் எனக்கு 35 கிராம் அப்படின்பா. 5 கிராம் அதிகமா இருக்கிறதுனால உன்னை விட நான் அதிகமா வேலை செய்யறேன்டா அப்படின்னு சொல்லுவான். புரியுதா? அப்ப என்ன, பூணூல் போட்டவங்க பாப்பனார்களுக்கு பூரா 50 கிராம் இருக்கு, 500 கிராம் இருக்கு. சொல்லு பாப்போம். அப்போ எங்க நம்ம ஏமாறுறோம்? சுய சிந்தனை இல்லாதனால நம்ம ஏமாறுறோம் மற்றவங்கள்ட்ட. சுய சிந்தனை, சுய பரிசீலனை நம்ம கிட்ட இல்ல. என்னடா இவங்க இப்படி சொல்றானே, அப்ப நமக்கு உண்மையிலேயே மூளை இருக்கா இல்லையா? நம்மளை பத்தி நம்ம பரிசீலனை பண்ணி பார்க்கணும்ல. பார்க்கணுமா பார்க்க கூடாதா? அதை நம்ம ஒருபோதும் பார்க்கறது கிடையாது. எப்படி?